ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகளை, அதுவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எது, நோயை குறிக்கக்கூடிய கிரகம் எது, அதே போல் அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் என்னங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை ரொம்ப மெயினாக பார்க்கணும். 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்கணத்துக்கு 6ஆம் இடமும் சரி, உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடமும் சரி, நோய் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு ருணஸ்தானம், ரோகஸ்தானம் அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான நோய் வருது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக அங்கேருந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும். இப்போ லக்னம் அப்படிங்கிறது தலை எப்படின்னு பார்ப்போம். 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது முகம், 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கழுத்து, தோள்பட்டை, 4ஆம் இடம் பார்க்கும்போது மார்பு, 5ஆம் இடம் பார்க்கும்போது இருதயம், 6ஆம் இடம் மேல் வயிறு, 7ஆம் இடம் அடிவயிறு, 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகள், 9ஆம் இடம் தொடை, 10ஆம் இடம் முட்டி, 11ஆம் இடம் கணுக்கால், அதுக்கப்புறம் 12ஆம் இடம் பாதம். இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபாடு இருந்தால் கூட இதுதான் ஒரு உடம்போட அனாட்டமியை பற்றி சொல்லிட்டு வரும்போது இதில் 6ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களோட நோயை கண்டுபிடிக்கணும். இதை உங்கள் லக்ன அடிப்படையில் பார்த்துக்கலாம். அதே போல் நட்சத்திரங்கள் அடிப்படையிலையும் எந்த நட்சத்திரத்தில் இந்த 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த இடங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத குறிக்கலாம். இதே போல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 12 இடங்கள், ஒரு ஜாதகத்தில் 12 இடங்கள் எங்கெங்கே இருக்குது, அதில் நோயை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது, நோயை குறிக்கக்கூடிய கிரகம் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான நோய் வரும், உடலில் எந்த பாகத்தில் பாதிப்பு வரும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, முதல்ல நோய் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கு மருந்து என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். இதான் நோய், இதான் நோயின்னு சொல்லிட்டு பார்க்காம இதான் பரிகாரம்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ முதல்ல ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்ச பிறகு தான் இந்த முடிவுக்கே நாம் வரணும். இப்போ எடுத்துப்போம். இப்போ உடலில் ஒரு பாகமாக சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ 6ஆம் அதிபதி ஒரு இடத்து ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 6ஆம் இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அந்த பார்ட்ஸில் தான் உடம்புல நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 6ஆம் அதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த இடம் நம்ம லக்னத்தில் எத்தனாம் இடம், அது நம்ம உடல் உறுப்பில் எந்த பாகம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த இடத்துல நோய் வரலாம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாதகத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாவத்தோட வலிமையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாவத்தோட வலிமையை கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு அதிலே ஜாதகத்திலே சொல்லப்பட்ட விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்தோட வலிமையை குறைக்கணும்னா அதுக்கு 6ஆம் இடத்தை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மேஷத்தோட வலிமையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மேஷத்துக்கு 6ஆம் இடம் கன்னி இல்லையா? அந்த கண்ணியில் என்ன கிரகங்கிறத வச்சு அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த இடம் வீக் ஆகிடும் அப்படிங்கிறது பொதுவான கணக்கு. அதே போல் ஒரு இடத்த வலிமைப்படுத்தணும் அப்படின்னிங்கன்னா, உதாரணத்துக்கு ரிஷபத்தை நீங்கள் ரிஷப ராசியை வலிமைப்படுத்தணும், இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வலிமைப்படுத்தணும், அந்த பாவத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 11ஆம் இடமான மீனத்தை வலிமைப்படுத்தினீங்கன்னா இது ஆப்ரேட் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ நோயை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடமாக இருந்தாலும் நோயை தீர்க்கக்கூடிய இடம் 6க்கு 6. 6க்கு 6னா அந்த இடத்துல 12ன்னு எடுத்தக்கூடாது, 6 1ன்னு எடுத்திங்கன்னா அதுலேருந்து 6ஆம் இடம் 11ஆம் இடம். அதனால தான் சொல்லுவாங்க கேபி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நோய் குணமாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ம் 11ஐயும் குறிகாட்டுது அப்படின்னு கேட்பாங்க, சிக்னிஃபிகேட்டர்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க. 6 11ஓட ஒரு தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்படியெல்லாம் எடுத்து தான் நம்ம இந்த பல விஷயங்களை நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்குங்கிறத முதல்ல பார்க்குறீங்க ஒரு ஜாதகத்தில். அடுத்தது இந்த 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் அடிப்படையிலே சொல்லுவாங்க, சாரம் அறியாதான் நூலை அறியாதான்பாங்க. ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குங்கிறத விட அது எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் அமர்ந்திருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்காக இப்போ 6ஆம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபஸ்ட்லேருந்து எடுத்துப்போம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இது 3 பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ 6ஆம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்தால்
அவங்க வந்து யுனானி மருத்துவ முறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அவங்களுக்கு உடல் நோய்க்கு வந்து யுனானி மருத்துவ முறைகளை பின்பற்றினாங்கன்னா அதுலேருந்து நோய் குணமாகுங்கிறது ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த முடிவு. அடுத்து 6ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 6ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தால், அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த மாதிரி 6ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தால் அப்போ சந்திரனுக்குரிய மருத்துவ முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கலாங்கிறது மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை விட ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகளோட முடிவு. அப்போது ரோகிணி நட்சத்திரத்துலேயோ அஸ்த நட்சத்திரத்துலையோ திருவோண நட்சத்திரத்துலையோ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருந்தா அவங்க வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையை நாடுனாங்கன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக 6ஆம் அதிபதி வந்து செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருந்தால், அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த செவ்வாயோட சாரத்தில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து மின்சார சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்பாங்க. மின்சார சிகிச்சைங்கிறது எல்லா நோய்களுக்கும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ செவ்வாய் சார்ந்த மருத்துவ முறைகள், செவ்வாய் சில நேரங்களில் மூலிகையாகவும் வேலை பார்க்கும் இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி மூலிகைகளை கூட பார்த்து மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மூலிகைகள் கூட அவர்களுக்கு பலனளிக்கும். பொதுவாக செவ்வாய்ங்கிறது மின்சாரத்தோட தொடர்புடையதுனால மின் சிகிச்சைம்பாங்க. இப்போ ரொம்ப கடுமையான நோய்களை குணப்படுத்தும் போது அவங்களுக்கு சில மின்சார சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து பயன்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தால், அப்போ புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வருது? ஆயில்யம், அதுக்கப்புறம் கேட்டை, ரேவதி. அப்போ 6ஆம் அதிபதி ஆயில்யத்திலையோ கேட்டையிலையோ ரேவதியிலையோ அமர்ந்திருந்தால் அது வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால புதனுக்கு எப்போதுமே ஒரு தன்னிச்சையான குணம் கிடையாது. சேர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட தன்மை மாறும் இல்லையா. திடப்பொருள்லையும் கிடையாது, திரவ பொருள்லையும் கிடையாததுனால பாதரசம் மாதிரி தானே, சேர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறுங்கிறதுனால கலப்பு மருத்துவம்ங்கிறான். ஒரே மருத்துவத்தை கையில் எடுத்துக்காமல் ஒரு பக்கம் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தா கூட இன்னொரு பக்கம் சித்த வைத்தியம், அக்குபஞ்சர், இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் குணமாகுங்கிறது ஒரு கணக்கு. அதுக்கடுத்தது 6ஆம் அதிபதி வந்து குருவோட நட்சத்திர சாரங்கள் அமர்ந்திருந்தால், குருவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ 6ஆம் அதிபதி குருவோட நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருக்கும் போது குரு பரம்பரையாக சில பேர் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. 5ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, இந்த மாதிரி சித்த வைத்தியம், பல்வேறு வைத்தியங்களில் பார்த்திங்கன்னா பரம்பரையாக சில பேர் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்கல்ல, அவர்கள்ட்ட பார்க்கும்போது அதுலேயும் நல்ல மருத்துவமாக தேர்ந்தெடுத்து அவர்களை பார்க்கும்போது குரு பரம்பரை மருந்துகள் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து சில குருவாக இருக்கிறவர்கள் கூட சில மருந்துகளை உருவாக்கி கொடுப்பாங்க. செந்தூர பஸ்பங்கள் போன்ற நோய்கள் வந்து இவங்களுக்கான நோயை தீர்க்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அடுத்தது 6ஆம் அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தால், சுக்கிரனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திர சாரங்களில் 6ஆம் அதிபதி உட்கார்ந்திருந்தால் அவர்களுக்கு வந்து மூலிகை மருத்துவம் வந்து சிறப்பான குணம் கிடைக்கும். சில பேர் வந்து இந்த மூலிகைகளை வந்து நேரடியாகவே கொடுப்பாங்க, இல்லை வந்து அதை அரைச்சி சாந்தா கூட கொடுக்கலாம், இல்லை வந்து அதை கஷாயமாக வச்சு சுட வச்சு இப்படி வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் 6ஆம் அதிபதி உட்கார்ந்தால் அவங்களுக்கு மூலிகை மருத்துவங்களை நாடி, அதுபோல் மருத்துவர்கள் நல்ல மருத்துவர்கள் நாடும்போது அவர்களுக்கு அதன் மூலமாக பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி சனியோட நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தால், சனிங்கிறது இந்த இடத்துல என்ன பார்க்கலான்னா பூசம், அதுக்கப்புறம் அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திர சாரங்களில் 6ஆம் அதிபதி உட்கார்ந்திருந்தால் அப்போ பெரிய பெரிய இந்த ஞானிகள், அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா கூட, இல்லை அவங்களால பரிந்துரைக்கப்படக்கூடிய அந்த ஞானிகள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பரிந்துரைக்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு நோய் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆசான்கள் இருப்பாங்க, அந்த குருவால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகான்கள் நிலைமையில் இருப்பாங்க. நம்ம சமீப காலங்களில் நிறைய பேர் சித்தர்கள் அப்படிலாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசியும் அவங்கள சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய அறிவுரைகளும் கேட்டு நடந்துக்கிட்டாலும் அந்த நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்தது 6ஆம் அதிபதி வந்து ராகுவோட நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தாலும் கேதுவோட நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தாலும், கேதுவோட நட்சத்திர சாரங்கிறது அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்களில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருந்தாலும் ராகுக்கு உரிய திருவாதிரை,
சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர சாரங்களில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட சித்த வைத்தியம் தான் பார்த்துக்கலாம். சித்த வைத்தியம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியம். இதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டுக்குன்னு சில பாரம்பரிய வைத்தியம் இருக்கும் இல்லையா, அந்த மருத்துவ முறைகளை அவங்க பின்பற்றுறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய் தீருமுங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு. இப்போ நோயை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ஆம் அதிபதி நோயை குறிக்கக்கூடிய கிரகம், 6ஆம் இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அது அந்த ராசியோட உடல் உறுப்புகள், அதிலேருந்து நோய் வரலாம். 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் அமர்ந்திருக்கோ அதுதான் நோய் தீர்ப்பதற்கான மருத்துவ முறைகளை கண்டறியும் முறை அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நோயை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் 6க்கு 6ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம்ங்கிறதையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.